பயங்கரமான டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும் போல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலான்னு இருக்கோம். பார்ட் டைம் ஒர்க் போகலாமா? ஒர்க் போனால் ஏதோ கையில் காசு நிற்கும் சார். ஓ, பார்ட் டைம் ஒர்க்கா? ஆமாம் சார். ஓகே. ஸோ அதர்ஸ் மற்றவங்க நான் எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு பேசிக்கிறேன். அவங்க பார்ட் டைம் ஜாப் போனால் கொஞ்சம் அமௌண்ட் யூஸ் ஆகும் செலவுக்கு அப்படின்னு சொல்லுவேன். பார்ட் டைம் ஜாப் ஓகே தான், ஆனால் அது ஒரு நிரந்தரமான ஜாப் கிடையாதுல்ல. ஸோ நம்ம சிடிசி தெரியுமில்ல நம்ம காலேஜில். ஸோ அவங்க மூலிமா கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய கோச்சிங் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் கவர்மெண்ட் எக்ஸாமை ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ காலேஜ் படிக்கிற காலத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். அவங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு முழுமையான பயிற்சியை கொடுக்குறாங்க. சரிங்களா? சார் அது படிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைம்பா, முறையாக பயிற்சி செஞ்சோம்னா அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ நம்ம சிடிசி சார்பாக கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான நோட்ஸு, அவர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரு, வீக்லி டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து முறையாக கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி நம்ம முன்னாள் மாணவர்களாக இருக்காங்க, அவங்களாம் சில பேர் என்ன இருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 1 hour இப்படி யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் லைஃப் வந்து வெல் செட்டில் ஆயிரும். சரிங்களா? ஸோ டைம் இஸ் கோல்டு. ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க.